இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கென்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். யாபேசின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்கி தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த ஜெபத்திற்கு அனுகூலமும் அனுகிரகத்தின் வாசல்கள் இந்த நாளில் கொடுத்து எல்லைகளை நீங்கள் பெரிதாக்கி கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாள் உடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்கட்டும். தீங்கு குடும்பத்தின் மேல் வராதபடிக்கு, அந்த தீங்கினால் துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் இந்த இரவு நேரம் வசனத்தை கேட்கிற குடும்பங்களுக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க இயேசு சுவாமி. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினீங்களேப்பா. அதே போல இன்னைக்கு இந்த நாளிலும் இந்த ஜெபத்தை, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் எதை வேண்டுகிறார்களோ, எதை விரும்புகிறார்களோ, எதை வாஞ்சிக்கிறார்களோ, எந்த காரியத்திற்காக காத்து எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் அனுதினம் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த காரியத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. யாபேசுக்கு பதில் கொடுத்த தேவன் இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு வேண்டிக் கொண்டதை தேவனாகிய இயேசு கிறிஸ்து நீர் அருளுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.